என்ன கையல், இன்னும் தேவி அக்கா எழுந்துக்கவே இல்லை போல. ஆமா கண்மணி அம்மா, என்ன வேற சர்ச்சுக்கு போலான்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் தனியா தான் போகணும் போல சர்ச்சுக்கு. என்னமா குளிருது. இப்படி பனி போனா எத்தனை மணிக்கு நம்ம எழுந்து வந்து தெருவெல்லாம் கூட்டுறது? ஆனா பரவாயில்லையே கையல், கண்மணி அம்மா எனக்கு முன்னாடியே எழுந்து கோலம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. இந்த ராஜு இன்னமும் தூங்கிட்டு இருக்கான். ராஜு எழுந்துரு. பூஜா அப்படியே அந்த ரோஜத்தை கீர்த்தி கொஞ்சம் குளிப்பாட்டிடுமா. சரி, நம்மளும் போய் கண்மணியை குளிப்பாட்டுவோம். பவித்ரா வா பவித்ரா, சீக்கிரமா போகணும், இல்லைன்னா நிறைய கூட்டம் வந்துடும். பசங்களா சீக்கிரமா வாங்க, அப்புறம் உட்காரத்துக்கே இடம் இருக்காது. நாங்களும் வந்துட்டு தான் இருக்கோம், நீங்க அவ்வளவு ஸ்பீடா நடந்து போயிட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாருங்களேன், ஏஞ்சல் வந்திருக்காங்க, அம்மாவும் வந்திருக்காங்க. அட ரோஜிதா, கீர்த்தி, ராஜு, கண்மணி, நீங்களும் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களா? நான் சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு தான் வரலான்ட்டு இருந்தேன். ஓகே गाइस, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நேரா உங்க வீட்டாண்ட வந்துடுறேன். சரி ஏஞ்சல், சீக்கிரமா வந்துரு. ஜோரா, இங்க பாத்தியா? வாட் மம்மி? ஓ, இந்த கோஸ்ட் இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்குதா? ஓகே, உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். எங்க மம்மி இன்னைக்கு ஒரு பெரிய ப்ளம் கேக் செய்யலான்ட்டு இருக்காங்க. மறக்காம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்க. ஓகே ஓகே டோரா, இவகிட்ட என்ன பேச்சு? அதான் சொல்லிட்டல, வா போகலாம், டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமா வாங்க. வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் கொடுங்க, டெக்கரேஷன் பண்ணிடலாம். பெல் வந்து இங்க மாட்டிடலாம். எங்க வீட்டுக்கு நான் ஒரு சில்வர் கலர் ரீத் வாங்கினேன்ல, அதை வந்து இதோ இந்த இடத்துல மாட்டிடலாம். இன்னும் பக்கத்துல ஒரு ஸ்னோமேன் வச்சுட்டேன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன சுச்சு. பசங்களா, கீர்த்தி என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? எதுக்கு கையில் போட்ட கோலத்தை இப்படி கழிச்சு வச்சிருக்க? அவ பார்த்தா என்ன ஆகும்னு தெரியுமா? கஷ்டப்பட்டு போட்டிருப்பா. கீர்த்தி, நான் அப்பவே சொன்னேன் அந்த பக்கம் போகாதன்ட்டு. தேவியக்கா, பெரியம்மா பெரியம்மா, நான் வந்துட்டேன். அட பொன்னி, என்ன நேத்தே வரேன்ட்டு சொன்ன, காலையில போய் வந்திருக்கிறேன். சரி வா வா, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஹாங்கா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன 2 கிலோ ஏறிட்ட மாதிரி தெரியுது. என்னை விட்டு நல்லா சாப்பிட்ற போல. அடே தியா பாப்பா, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. சரி, சித்தி எடுத்துட்டு வந்த பேக்ல என்ன இவ்வளோ பெரிய மூட்டை இருக்குது? என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க? அதுவா அண்ணா, நிறையவே சாக்லேட், பிஸ்கட், கேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அம்மா. சரி வா பொன்னி, உள்ள போகலாம். சரிக்கா, இரு பேக வெளியவே விட்டு போற பாரு. இரு, நானே எடுத்துட்டு வரேன், நீ போ. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இவதான் என்னுடைய கசின், பேரு தியா. ஆமா அக்கா, என் பேரு தியா, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓ தியா, நீ பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்க. மம்மி, கேக் ரெடி பண்ணி முடிச்சிட்டீங்களா? சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க மம்மி, எனக்கு ரொம்ப பசிக்குது. இரு டோரா, மம்மி கேக் ரெடி பண்ணி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பாத்தியா என்னோட கேக் எப்படி இருக்குது? டேஸ்ட் பண்ணி சொல்லு. வாட் மம்மி, நீங்க என்ன எனக்கு கிண்டல் பண்றீங்களா? நான் உங்களை ஒரு பெரிய சைஸ் ப்ளம் கேக் தானே செய்ய சொன்னேன். பட் நீங்க என்ன இப்படி ஒரு சின்ன கப் கேக் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஓகே டோரா, கிறிஸ்மஸ்க்கு ப்ளம் கேக் தான் சாப்பிடணும்னு எதுவும் கிடையாது. ஜாலியா இருக்குது. அண்ணா வச்சிருக்க இந்த சைக்கிள் ரொம்ப சூப்பரா இருக்குது, ஜாலியா இருக்குது, சொயின்னு போகுது. ஓ, இந்த பொண்ணு தான் ராஜுடி கசினா. இவளை வச்சு கொஞ்ச நேரம் விளையாட வேண்டியதுதான். அச்சோ, நான் உன்னை மறந்துட்டேன். கிறிஸ்மஸ் அப்ப சாண்டா கிளாஸ் தாத்தாக்கு லெட்டர் எழுதி போடணுமே, மறந்துட்டேனே. தாத்தா என்னோட லெட்டர் எடுத்துப்பாங்களான்னு தெரியலையே. மினியேச்சர் கிச்சன் செட்னு எழுதிருக்கேன், ஸ்பெல்லிங் கூட கரெக்டா இல்லையான்னு தெரியலையே. ஹாய் கேர்ள், நீதான் ராஜுடி கசினா? ஆமாக்கா, இங்க கொஞ்சம் வாங்கலாம், இது ஸ்பெல்லிங் கரெக்டான்னு பாருங்களேன். அதெல்லாம் எடுக்கட்டும், இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சாண்டாக்கு லெட்டர் எழுதி போடுறேன். என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற? எனக்கு ஒரு சிரிப்பா வந்துகிட்டு இருக்குது. சாண்டா கிளாஸ் தாத்தான்றது ஒருத்தர் இல்லவே இல்லை தெரியுமா? நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் எழுதி போட்டுட்டு இருக்க? அது சரி, நீ தான் ரோஜா கிட்டி அவங்க கேங் இல்லையா? சோ நீ அவங்கள மாதிரி தான் பண்ணுவ, மென்டல் மாதிரி. இல்லங்கக்கா, சாண்டா கிளாஸ் தாத்தான்னு ஒருத்தங்க இருக்குறாங்க. ஏன்க்கா இப்படிலாம் சொல்றீங்க? அழுகுறியா? நல்லா அழு, எனக்கு என்ன வந்துச்சு? என்னாச்சு தியா? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கற? எதுக்கு இப்படி கத்தி அழுதுட்டு இருக்க? இவன் எதனா பண்ணாளா? தியா பாப்பா, தியா எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? அது இந்த அக்கா நான் லெட்டர் எழுதி போட்டா சாண்டா gift தர மாட்டேன்னு சொல்றாங்க. ஏய் டோரா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா? எதுக்கு அவளை அழுவ வச்சிட்டு இருக்க? gift தர மாட்டாங்களா?
டோரா, என்னாச்சு என்னாச்சு? எதுக்கு இந்த பாப்பா அழுதுகிட்டு இருக்காங்க? யார் இவங்க? நீ எதனா பண்ணியா டோரா? சொல்லு டோரா, என்னாச்சு? டாடி, இந்த பொண்ணு பாத்தீங்களா? சாண்டா கிளாஸ் ஒருத்தவங்க இல்லன்ட்டு நான் சொன்னேன். அதுக்கு போய் இந்த பொண்ணு ரொம்ப அழுது சீன் போட்டுட்டு இருக்கா. சரி தியா சொல்லும், அழுக கூடாதுன்னா டோரா, இவளை அழுக வச்சதுக்கு நீ கண்டிப்பா இவகிட்ட சாரி கேட்டே ஆகணும். என்னால யாருக்கிட்டயும் சாரி கேட்க முடியாது. இல்ல தியா பாப்பா, சாண்டா கிளாஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் gift தருவாங்க. இந்த கார்டுல நீ எழுதி போட்டா மட்டும்தான் சாண்டா கிளாஸ் உங்களுக்கு gift தருவாங்க. உண்மையாவா அங்கிள்? இதுல எழுதி போட்டா சாண்டா gift தருவாங்களா? அங்கிள் எங்களுக்கு ஒரு கார்டு கொடுங்க அங்கிள், நாங்களும் எழுதி போடுறோம். இந்தாங்க எல்லாருக்கும் கார்டு இருக்குது, எல்லாரும் எடுத்துக்கோங்க. இந்தாங்க பசங்களா, எடுத்துக்கோங்க. அங்கிள், நாங்க மறக்காம போட்டுடுறோம். ராபர்ட், என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? சாண்டா கிளாஸ் ஒருத்தவங்க இல்லவே இல்லை. இப்போ நீங்க சொன்னதுனால பசங்களாம் எவ்வளோ ஆசாசியா எழுதி போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா? ஏய் கண்மணி, நீ என்ன எழுத போற? ஆஹா, அது சர்ப்ரைஸ். நான் சொல்ல மாட்டேன். நான் எழுதும் போது வேணா பாருங்க. ஆமா ராபர்ட் அண்ணா, ரோஜாக்கு மட்டும் இது பொய்ன்னு தெரிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். அவ கத்தி ஊரையே கூப்பிட்டுடுவா. அப்படி அழுவான்னா வேணான்னா இப்பவே சொல்லிடுங்க. இல்ல, நம்ம கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நம்ம இந்த ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயுமே டொனேஷன் வாங்கி அதை வச்சு நம்ம ஏழை குழந்தைகளுக்கு, அப்புறம் நம்ம தெருவில் இருக்க பசங்களுக்கு எல்லாருக்குமே gift வாங்கி தருவோம். ஆமா ராபர்ட், ரொம்ப சூப்பரான ஐடியா தான். இதே மாதிரி பண்ணுவோம். பசங்களாம் கூட ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அம்மா, என்னங்க அப்படி குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ரோஜா, அங்க பூஜாவும் ஒரு கார்டு வேணும்ட்டு கேட்டுட்டு இருக்கா, அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏய், உங்களுக்கு எதுக்கு கார்டு? இதெல்லாமே சின்ன குழந்தைகளுக்கு தான், உங்களை மாதிரி பெரியவங்களுக்குலாம் இல்ல. நானும் சின்ன குழந்தை தான். அண்ணா எனக்கு ஒரு கார்டு கொடுங்க, நானும் எழுதி போடுறேன். டோரா, உனக்கு எந்த கார்டும் வேணாமா டோரா? சொல்லு, என்கிட்ட இன்னும் கார்டுலாம் இருக்கு பாரு. ஓ டாடி, இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க மாதிரி நான் இதெல்லாம் நம்பத்துக்கு தயாரா இல்ல. ஃபர்ஸ்ட் தியா பாப்பா எழுதிடலாமா? தியா, உங்களுக்கு என்ன வேணும்? மினியேச்சர் கிச்சன் செட் தானே? ஸ்பெல்லிங்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்கக்கா, அப்புறம் மாத்தி எடுத்துட்டு வந்துட போறாரு. ரோஜா, அந்த மார்க்கர் என்கிட்ட கூட, நான் எழுதிக்கிறேன். எனக்கு பசில் வேணும். ஓகே, நெக்ஸ்ட் யார் எழுதுறது? ராஜு கூட நான் எழுதிக்கிறேன். எனக்கு வந்து ஸ்லைம் வேணும், நல்லா கலர்ஃபுல்லா இருக்கிற ஸ்லைம் எல்லாம் வேணும் எனக்கு. ரோஜா குடு ரோஜா, நான் எழுதிக்கிறேன். எனக்கு வந்து மேஜிக் வாட்டர் புக் வேணும். கண்மணி, மேஜிக் வாட்டர் புக்னா? ரோஜா, அது சூப்பரா இருக்கும் தெரியுமா? நான் வந்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் தேஜானு என் பேர் போட்டுட்டு இன்டோர் கேம்ஸ்னு போடுங்க, எதனா ஒரு கேம் தருவார் அவரே. गाइस, நெக்ஸ்ட் ஏனே எழுதுங்க. எனக்கு க்ளே வேணும். நெக்ஸ்ட் அது கூடவே டூல்ஸ்லாம் வேணும் எனக்கு. நெக்ஸ்ட் ஏனே எழுதுங்க. சரி, என்ன கிஃப்ட்னு போடுங்க, அவர் என்ன கிஃப்ட் தரான்னு பார்க்கலாம். என்னங்கக்கா என்ன கிஃப்ட்னு எழுதிருக்கீங்க? என்னோட கிஃப்ட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு போறாங்கக்கா, நீங்க எதனா எழுதுங்க. தியா பாப்பா, அதெல்லாம் எதுவும் தர மாட்டாரு. ரோஜித் ஜெயகீர்த்தி ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் வந்துட்டோம். ஆமா, நானும் வந்துட்டேன். சீக்கிரமா எனக்கு ஒரு கார்டு எடுத்து கொடுங்க, நானும் எனக்கு தேவையானது எல்லாமே எழுதணும். சாண்டா எடுத்துட்டு வந்து தருவாரு. இங்க கொடுங்கப்பா, நான் எழுதிட்டு தரேன். எனக்கு கலைடோஸ்கோப் வேணும், சூப்பரா இருக்கும். ஆலியா, என்ன இது? கலைடோஸ்கோப் மைக்ரோஸ்கோப் உடைய தங்கச்சியா இது? பாரதி, அப்படிலாம் இல்ல, இதுவும் ஒரு பொம்மை தான். எனக்கு வந்து லிப்ஸ்டிக் பென் வேணும்ப்பா. நேத்து நான் மார்க்கெட்ல பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. முதல்ல எனக்கு ஒரு நோட் புக் எழுதுங்க, சரிங்களா? நான் இன்னும் ஸ்கூல்ல கொடுத்த அசைன்மெண்ட்டே பிடிக்காம இருக்கேன். நோட் புக் வந்த உடனே தான் எழுதணுமே. சரி, எல்லாரும் எழுதிட்டீங்கல்ல, இப்போ கொடுங்க கார்டு. எனக்கு தேவையானது எல்லாமே எழுதணும். பாரதி நேம் போட்டு எனக்கு கோல்டு செயின், கம்ப்யூட்டரு, ஹேண்ட்பேக், நெக்ஸ்ட் பியானோ, வேற என்ன ட்ரெஸ் எழுதிப்போம். சரிப்பா, இவ்வளவே எனக்கு போதும். இது எடுத்துட்டு போய் போஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்க. பாரதி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நீ கேட்கறது எல்லாமேவா அவர் எடுத்துட்டு வர மாட்டாரு. நீ இவ்வளோ கொலை எழுதுனா உனக்கு கிஃப்டே தர மாட்டாரு அவரு. என்ன சொல்றீங்க? கிஃப்டே தர மாட்டாரா? சரி, அப்பனா எனக்கு ஹேண்ட்பேக் மட்டும் போதும். சரி, இப்பனாவது கிஃப்ட் தருவார் இல்ல? சரி, இப்ப போய் போஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்க. எல்லாரும் எழுதிட்டீங்க தானே? யாரையும் மிஸ் பண்ணல? எல்லா கார்டும் எடுத்துக்கணும். சரி, போகலாமா? இந்த போஸ்ட் பாக்ஸ் ரொம்ப ஹைட்டா இருக்குது. யாரனா இந்த ஸ்டூல் மேல ஏறி அப்புறம் இந்த கார்டு எல்லாம் உள்ள போடுங்க. ஓகே, நானே இதுக்கு மேல ஏறி எல்லாத்தையுமே உள்ள போடுறேன். நீங்க ஒவ்வொரு கார்டையும் என்கிட்ட எடுத்து கொடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நேஹா கார்டா? ஓகே, நான் இதுக்குள்ள போட்டுடுறேன். நெக்ஸ்ட் கார்டு எடுங்க. நெக்ஸ்ட் ஏன் கார்டு போல? ஓகே, நெக்ஸ்ட் தியா கார்டுக்கா. ஏஞ்சல் அக்கா, நீங்க இறங்குங்கக்கா, நானே என்னோட கார்டு உள்ள போடுறேன். நோ தியா பாப்பா, எனக்கே பாத்தியா, நானே ஸ்டூல் போட்டு தான் ஏறி நின்று இருக்கேன். உன்னுடைய ஹைட்டுக்கெல்லாம் இது சுத்தமா எட்டவே எட்டாது. கூட நானே உள்ள போட்டுடுறேன். ஓகே, எல்லாரோட கார்டும் நான் உள்ள போட்டுட்டு தான் நினைக்கிறேன். லாஸ்டா பாரதி கார்டு தான் இருக்குது. பாரதி, என்ன இது?
ராபர்ட் அண்ணா பாருங்க அண்ணா, நைட்டே ஆக போகுது. சீக்கிரமா நீங்க போய் அந்த போஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வாங்க. பசங்களாம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம அவங்க கேட்டது எல்லாத்தையுமே வாங்கி தந்துடலாம்ண்ணா. சரி பூஜா, நீங்க இருங்க, நான் போய் லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். ராபர்ட் யாரோ வராங்க, பின்னாடி வந்துருங்க. யார் இந்த நேரத்தில் வந்து போஸ்ட் பாக்ஸில் லெட்டர் போடுறது? அதாவது பார்க்கறதுக்கு டோரா மாதிரி இருக்குது. டோரா ராபர்ட் அது? ஆமா, எனக்கு அப்பவே தெரியும் இவ வருவான்ட்டு. பட் இவ்வளவு லேட்டா வருவான்ட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. எப்படியோ டாடி எக்ஸஸா வச்சிருந்த கார்டை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல எனக்கு பிடிச்ச மேக்கப் செட் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். இதை நம்ம எப்படியாவது பாக்ஸ்குள்ள போட்டுட்டோம்னா சாண்டா நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வருவாரு. பட் எனக்கு இப்பவும் டவுட்டா இருக்குது, சாண்டான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்கன்ட்டு. இட்ஸ் ஓகே, கிஃப்ட் வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஓகே, நான் போகிறேன். அண்ணா இருங்க, நான் போய் லெட்டர் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, லெட்டர் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டேன். சீக்கிரமா இது நம்ம தனித்தனியா பிரிச்சு சீக்கிரமா போய் எல்லா கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான். இங்க பாருங்கண்ணா, லோக்கல் ஷாப்ல விற்கிறது அப்புறம் மார்க்கெட்ல விற்கிறது தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கேன். நீங்க போய் மார்க்கெட்ல எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. நாங்க இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாமே வாங்கி பேக் பண்ணிட்டு வந்துடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ்க்கு நம்ம கேக் எல்லாத்தையும் வெட்டணும் இல்லையா? ஸோ கேக் எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டீங்களா? இல்லை ஏஞ்சல், இன்னும் கேக் ஆர்டர் கொடுக்கவே இல்லை. இப்பதான் கொடுக்கணும். சரி, ஷாப்க்கு போகலாமா? ரோஜா, எதுக்கெல்லாம் போய் பேக்கரிக்கு போயிட்டு இருங்க, நான் போய் ஒன்று எடுத்துட்டு வரேன். பாத்தீங்களா, என்கிட்ட ஒரு ஷாப்புடைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. இதுல இருக்க நம்பருக்கு நம்ம சொல்லி கேக் ஆர்டர் கொடுத்துக்கலாம். இரு கண்மணி, நான் போய் ஃபோன் எடுத்துட்டு வரேன். அதுல இருக்க நம்பர் சொல்லுங்க, நான் அப்படியே ஃபோன் போடுறேன். 112223. ஓகே, ரிங் போகுது. ஹலோ, கேக் ஒன்று ஆர்டர் கொடுக்கணும். இல்லங்க, கேக்கு இப்பவே ஆர்டர் பண்ணி இப்பவே கேட்டா கேக்கு ரெடி ஆகாதுங்க. முன்னாடியே ஆர்டர் கொடுத்துருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு கேக் அனுப்பி வைக்கிறோம். கேக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணிக்கணுமாப்பா? சரி இருங்க, எங்க வீட்லயே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது பாருங்க. இந்த பார்பி பேஸ்ட்ரிஸ் கடைக்கு ஃபோன் போட்டு பாப்போம். ஹலோ, பார்பி பேஸ்ட்ரிஸா? எங்களுக்கு ஒரு கேக் வேணுங்க. கேக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? ஆர்டர் பண்ணிருந்தா மட்டுமே கேக் தர முடியும். இல்ல, இங்கேயும் முன்னாடியே ஆர்டர் பண்ணிருக்கணும்ன்றாங்க. இருக்கீதி, நேத்து நம்ம வீட்டுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. இதோ இந்த கிளாசிக் பார்பி கேக்ன்ற கடைக்கு ஃபோன் போட்டு பாரு, இங்க கிட்ட இருக்குதான்னு பாப்போம். ஹலோ, எங்களுக்கு ஒரு கேக் வேணுங்க. கேக் இருக்குதா? கேக் இருக்குதுங்க, பட் பிளெயின் கேக்கா இருக்குது. அது மட்டும் இல்லாம கேக்கோட சைஸும் கொஞ்சம் சின்னதா இருக்குது. பரவாயில்லைன்னா சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். நோ, இட்ஸ் ஓகே, எங்களுக்கு கேக் தேவையில்லை. ஏஞ்சல், என்ன ஏஞ்சல், அதான் கேக் இருக்குதுன்ட்டு சொல்றாங்கல்ல, எதுக்கு வேணான்னு? ராஜு, அவங்க கிட்ட இருக்கிறது வெறும் பிளெயின் கேக் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம சின்ன சைஸா இருக்குது. அது எல்லாமே நம்மளுக்கு எப்படி பத்தும் சொல்லுங்க? நம்மளே கேக் செய்வோம், ஓகேவா? நம்மளுக்கு பிடிச்ச சைஸ்ல நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ல செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஏஞ்சல் சொல்றேன், நம்மளே கேக் செய்யலாமா? சரி ஏஞ்சல், அப்பனா இரு, எங்க வீட்டுக்கு போய் முட்டை எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வரேன். இந்தா, எங்க வீட்ல இருந்து முட்டை எடுத்தாங்க. எங்க வீட்ல பட்டர் இருந்துச்சு, எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் பிரவுன் சுகர், அப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ், முந்திரி, பாதாம் எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வெனிலா சிரப், நெக்ஸ்ட் சாக்கோ சிப்ஸ், நெக்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு பவுல். சரி, யாருக்கு கேக்ஸ் நல்லா செய்ய தெரியும்? உங்க யாருக்குன்னா ரெசிபி தெரியுமா? ராஜு, கவலைப்படாத, பாரு, பூஜா அத்தை வச்சிருந்த ரெசிபி ஷீட்டை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இதை வச்சு நம்ம சூப்பரா கேக் செய்யலாம். இதுல என்னென்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்பதான் நம்ம சூப்பரா கேக் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்குள்ள ஒரு பவுல் வச்சுட்டு மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணி கூட பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். ஏஞ்சல், அடுத்து இதுக்குள்ள ட்ரை கிரேப்ஸ் போடணும்னு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இது மிக்ஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம இந்த கேஷ்யூ நட்ஸ் எல்லாமே சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கட் பண்ண பீஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஏஞ்சல், கேக்ல ஆரஞ்சு கூட ஆட் பண்ணுவாங்க. எஸ் கண்மணி, இந்த ரெசிபி ஷீட்ல அப்படிதான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சமா ஆரஞ்சையும் பிழிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இந்த மிக்சரை நம்ம அப்புறம் பேட்டர் ரெடி பண்ணிட்டு அதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். யாருக்குன்னா எது உடைக்க தெரியுமா? ஏன்னா எனக்கு இது நல்லா உடைக்க வராது. ஏஞ்சல் கூட, ஏஞ்சல், இந்த மாதிரி முட்டை உடைக்கத்தெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் தெரியுமா? சூப்பரா உடைப்பேன். பாரு எவ்வளவு சூப்பரா வருதுல, பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. ஓகே, இப்போ இதை நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்குள்ள ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கணும். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்குள்ள மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதாவையும் நல்லா தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ
கொஞ்சமா ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த நட்ஸ் எல்லாம் கூட இதுக்குள்ள ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். என்ன இது பேபி ஃபீடிங் பாட்டில்ல போய் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. சூப்பரா இருக்கு, கியூட்டா இருக்கு. ஏஞ்சல் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமா மாவை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆட் பண்ணட்டுமா? நோ தேஜா, இது மிக்ஸ் பண்ண எல்லாம் கரெக்டா வந்துடும். ஓகே பாத்தியா? ஏஞ்சல் பாரு ஏஞ்சல், கேக்கு சூப்பரா ரெடி ஆகி வந்துடுச்சு. ஆனா என்ன பார்க்கிறதுக்கு என்னமோ பீஸா மாதிரி இருக்குது. ஆமா ஏஞ்சல், நான் அப்பவே சொன்னேன் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிருக்கலாம்ல. இட்ஸ் ஓகே தேஜா, நம்ம இந்த கேக்கை டெக்கரேஷன் பண்ணனா சூப்பரா வந்துடும். நெக்ஸ்ட் மேல கொஞ்சமா இந்த மாதிரி சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்துட்டு அது கூட கொஞ்சமா மில்க் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஓகே, கொஞ்ச நேரத்துலயே நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகி வந்துடும். இது நல்லா ஒரு பைப்பிங் பேக்ல போட்டுட்டு இந்த மாதிரி அழகா ரெடி பண்ணணும். நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு மேல என்னப்பா வைக்கலாம்? செடி வச்சா நல்லா இருக்கும்ல, செடி எடுத்துட்டு வாங்க, செடி வைக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் மேலேயுமே ஒவ்வொரு செடி வச்சிடலாம். நெக்ஸ்ட் கூடவே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்புறம் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ்ன்ட்டு எல்லாத்தையுமே போட்டு டெக்கரேஷன் பண்ணிடுவோம். டோரா எங்க இருக்கிற? வந்து காஃபி குடி டோரா, சீக்கிரம் வா. ஓ காட், என்ன இது? இங்க என்ன ஒரு ஊரே கிளம்பி நின்றுட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது இங்க? அம்மா, சாண்டா கிளாஸ் எப்பமா வருவாங்க? இன்னும் வரவே இல்லையே. சாண்டா எப்பதான் வருவாங்கன்னு தெரியலையே. gift எல்லாம் எப்ப தருவாங்க? இன்னும் இவங்க இந்த சாண்டா கிளாஸ் தான் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்களா? இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இந்த சின்ன பசங்க தான் இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இவங்க கூட சேர்ந்து இந்த பெரியவங்களும் இப்படி பேசிட்டு இருக்காங்களே. எஸ் மம்மி, நான் இதை காலையிலே நோட்டீஸ் பண்ணேன். இட்ஸ் ஓகே மம்மி, இப்போ என்னதான் நடக்க போகுதுன்னு பாக்குறேனே நானும். அட என்ன இது திடீர்னு என்ன இப்படி பனிமழையா பொழியுது? அடடா, இன்னும் இப்படி பனிமழை பொழியுது. சூப்பர் சூப்பர், ஸ்னோ ஸ்னோ, ஹே ஹே சூப்பர். ஆமாம் கையல், காலையிலே நான் நியூஸ் பார்த்தேன். இன்னைக்கு நிறையவே பனியெல்லாம் பொழியுன்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இப்படி பனி புயலாம் அடிச்சிட்டு இருக்குது போலயே. ரொம்ப அதிகமாக அடிக்குதே. பசங்களா என்ன உள்ள போயிடுறீங்களா? இல்ல இல்ல ஆண்டி, நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. இன்னைக்கு சாண்டா கிளாஸை பார்த்துட்டு தான் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே போவோம். கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு தான் போவோம்ட்டு இருக்கிறோம். இத்தனை வாட்டி நடந்த கிறிஸ்மஸ்ல இந்த வாட்டி நடக்கிற கிறிஸ்மஸ்க்கு தான் இவ்வளோ பனி பொழியுதே. போன வாட்டியும் கூட அவ்வளோ பனியெல்லாம் பொழியவே இல்லையே. என்ன இந்த வாட்டி மட்டும் இப்படி பனி பொழியுதுன்னு தெரியலையே. பசங்களா உங்களுக்கு கோல்டு பிடிச்சிக்க போகுது, சீக்கிரமா உள்ள போங்க. மம்மி பாத்தீங்களா இந்த வில்லேஜ்ல கூட எப்படி பனி பொழியுதுன்னு பாத்தீங்களா? நம்ம ஊர்ல தான் இப்படி பனி பொழியுன்னு பார்த்தா இந்த இடத்துலயும் கூட பனி பொழியுது பாருங்களேன். ரொம்ப சூப்பரா இருக்குது. இந்த மாதிரி பனி பொழியுறது எல்லாமே நான் லாஸ்ட் டைம் கனடால தான் பார்த்தேன். இவ்வளவு நாள் கழிச்சு நான் இப்பதான் பாக்குறேன். சூப்பரா இருக்கு. பூஜா, என்ன பூஜா, ராபர்ட் கிளம்பிட்டாரா? சீக்கிரமா கிஃப்ட் எடுத்துட்டு வந்துருவார்ல. நீ மொத்தமா 72 gift பேக் பண்ணி கொடுத்த. நம்ம தெருவுக்கு மொத்தம் 12 giftங்க அண்ணி. மத்த குழந்தைகளுக்காக கொடுத்துட்டு வர கொஞ்சம் லேட் ஆகுதுங்க அண்ணி. என்ன இன்னும் சாண்டா வரவே இல்ல? சாண்டா எந்த பக்கத்துல இருந்து வருவாருன்னு தெரியலையா? அட என்ன இது? எங்கேயோ இருந்து பெல் சவுண்ட் கேக்குதுல. வந்துட்டாரா சாண்டா? இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க. மை காட், மம்மி இங்க பாருங்க மம்மி. என் ஐஸ் என்னால நம்ப முடியல. அங்க பாத்தீங்களா? வந்துட்டேன். ஐ சாண்டா வந்துட்டாரு, சாண்டா வந்துட்டாரு, சாண்டா தாத்தா வந்துட்டாரு. பரவாயில்லையே, சாண்டா வேஷம் ராபர்ட்டுக்கு நல்லா பொருந்தி இருக்குது. தாத்தா, நான் உங்களுக்கு லெட்டர் எழுதி போட்டனே, உங்ககிட்ட வந்து சேர்ந்துச்சா தாத்தா? நான் கேட்ட gift வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வந்துச்சு, எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த தெருவில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் நான் gift வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்ன பசங்களா, gift வாங்குறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? மம்மி, எனக்கு இன்னும் கூட டவுட்டா இருக்குது. இங்க வந்து இருக்கிறது ரியலான சாண்டா தானா மம்மி? சாண்டான்னு ஒருத்தர் ரியலாவே இருக்காரா? குட்டீஸ், எல்லாரும் gift வாங்குறதுக்கு ரெடியா? தாத்தா, சாண்டா தாத்தா இருங்க. நாங்க அதுக்கு முன்னாடி நாங்க எங்க கையால கேக் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம், ப்ளம் கேக். இது நீங்க கட் பண்றீங்களா? We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. எல்லாருக்காண்டு சொல்லுங்க தாத்தா. நானும் சாப்பிட்டு பார்க்கறேன். கேக் ரொம்ப டேஸ்டா வந்திருக்கு. அத்தை என்னங்க அத்தை, சாப்பிடுங்க. ஆண்டி எடுத்துக்கோங்க. அம்மா நீங்களே எடுத்துக்கோங்கம்மா. தியா பாப்பா, இன்னாங்க கேக் எடுத்துக்கோங்க. ஓகே குட்டீஸ், நீங்க சொன்ன மாதிரி கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நான் gift கொடுக்கறேன். நேஹா பாப்பா யாருங்க? தாத்தா தாத்தா, நான் தான் தாத்தா. கொடுங்க தாத்தா, நான் கேக்
கேட்ட gift வாங்கிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு போல. அடுத்து பாரதி பாப்பா யாருங்க? சூப்பர் சூப்பர், நான் எழுதி போட்ட gift வந்துருச்சா? தாத்தா கொடுங்க தாத்தா. கண்மணி பாப்பா உங்களோட gift வாங்கிக்கோங்க. தாத்தா கொடுங்க தாத்தா, என்னோட gift. சூப்பர் தாத்தா, நான் கேட்ட மாதிரி gift வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, தேங்க்ஸ் தாத்தா. தாத்தா நான் கேட்ட மாதிரி ஸ்லைம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க தானே? தியா பாப்பா யாருங்க? ஐ சூப்பர் சூப்பர், நான் கேட்ட மாதிரி எனக்கு கிச்சன் செட் வாங்கிட்டு வந்துட்டார் தாத்தா. தாத்தா கொடுங்க தாத்தா. தேங்க் யூ தாத்தா, நான் கேட்ட மாதிரி gift வாங்கிட்டு வந்துட்டீங்க. தாத்தா நான் என்ன giftனு எழுதிருந்தேன், எனக்காக நீங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? தாத்தா கொடுங்க தாத்தா, நீங்க கொடுத்த பிறகு தான் நானே அசைன்மென்ட் எழுதணும். சூப்பர் தாத்தா, இவ்ளோ பெரிய பாக்ஸா இருக்குது. எனக்கு என்ன கேம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியலையே. தேங்க் யூ தாத்தா, நான் கேட்ட மாதிரி gift வாங்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாவம் டோரா அக்கா, நம்ம கூடவே லெட்டர் எழுதி போட்டுன்னா அவங்களுக்கு gift கிடைச்சிருக்கும். பாவம் நல்லா ஏமாத்திட்டாங்க. இந்த ஸ்ட்ரீட்ல கொடுக்க வேண்டியது இன்னும் ஒரு gift இருக்குதே, இது யார் gift-ஆ இருக்கும்னு தெரியலையே. சரி எடுத்து பாப்போம். டோரா யாருங்க? டோரா பாப்பா யாரு? வந்து gift வாங்கிக்கோங்க. ஓ சூப்பர், நான் கேட்ட மாதிரி gift வாங்கிட்டு வந்துருக்காரே, ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. கொடுங்க, நான் கேட்ட மாதிரி ரொம்ப குவாலிட்டியான மேக்கப் செட் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஓகே தாத்தா கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். ஜோரா நீ என்ன காரியம் பண்ணி இருக்கிற? நீ இதெல்லாம் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நீயே எனக்கு தெரியாம லெட்டர் எழுதி போட்டிருக்கிற, gift வாங்கி இருக்கிற, என்கிட்ட சொல்ல மாட்டியா நீ இதெல்லாம்? மம்மி பாத்தீங்களா, இப்ப நான் லெட்டர் எழுதி போடுறதுனாலதான் எனக்கு ஒரு gift கிடைச்சிருக்கு. உங்க பேச்சை கேட்டுட்டு நான் லெட்டர் எழுதி போடாம இருந்தேன்னா இவங்க முன்னாடி எனக்கு ஒரே அசிங்கமா போயிருக்கும். ஓகே குட்டீஸ், உங்களுடைய gift எல்லாம் கரெக்டா வந்திருக்குதான்ட்டு பிரிச்சு பாத்துக்கோங்க. நான் சீக்கிரமா இன்னும் இருக்கிற ஏழை குழந்தைங்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கணும். சீக்கிரமா பிரிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. நான் கேட்ட மாதிரி தாத்தா நோட் புக் வாங்கிட்டு வந்துட்டாரா? சூப்பர், இங்க பாத்தீங்களா கிளாசிக் வாரபிஷன் நோட் வாங்கிட்டு வந்திருக்காரு. எனக்கு இந்த நோட் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இருங்க நெக்ஸ்ட் நான் பிரிச்சு பார்க்கறேன். நான் கேட்ட மாதிரி கலைடோஸ்கோப் வாங்கிட்டு வந்திருக்காரா? ஹே சூப்பர், இங்க பாத்தீங்களா நான் கேட்ட மாதிரி கலைடோஸ்கோப் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதுல நிறைய டிசைனா தெரியுமா, வச்சு விளையாடுறதுக்கு சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் நான் திறந்து பார்க்கறேன். இருங்க. ஆமா இதுதான் நான் பார்த்தேன் தெரியுமா, இந்த புக் சூப்பரா இருக்கும், மேஜிக் வாட்டர் புக். நான் உனக்கு அப்புறமா பிரிச்சு காமிக்கிறேன். ஏய் ஃப்ரெண்ட்ஸ் இருங்க, இப்போ நான் பிரிச்சு பார்க்கறேன். வாவ் சூப்பர், நான் கேட்டிருந்த மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு தாத்தா. இருங்க நான் பிரிச்சு பார்க்கறேன். இங்க பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரான ஹேண்ட்பேக். பாரதியோட ஹேண்ட்பேக் ரொம்ப சூப்பரா இருக்கு. நானும் ஹேண்ட்பேக்கே கேட்டிருக்கலாம். இருங்க இப்போ நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன். நான் இன்டோர் கேம் கேட்டிருந்தேன், எனக்கு என்ன தாத்தா வாங்கிட்டு வந்திருக்காருன்னு தெரியலையே. என்ன கேமா இருக்கும்? அட பவுலிங் செட், இது சூப்பரா இருக்கும் தெரியுமா, வச்சு விளையாடுறதுக்கு எல்லாம் சேர்ந்து விளையாடலாம். இன்னும் காசு இப்போ நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன். வாவ் சூப்பர், நான் கேட்ட மாதிரி 2 பாக்கெட் க்ளே வாங்கிட்டு வந்திருக்காரு. கூடவே இந்த டூல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குது. இங்க பாத்தீங்களா லீஃப் ஷேப்லயே இருக்கு. இங்க பாருங்க, நான் கேட்ட மாதிரி லிப்ஸ்டிக் பென் வாங்கிட்டு வந்திருக்காரு தாத்தா. பாத்தீங்களா இதே மாதிரி தான் மார்க்கெட்லயே பார்த்தேன். ஓகே குட்டீஸ், மிச்சம் இருக்கிறவங்களாம் பிரிச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது, நான் போய் இன்னும் இருக்கிற ஏழை பசங்களுக்கெல்லாம் gift கொடுக்கணும். நான் போகிட்டு வரேன், சரிங்களா? பாய் பாய். தாத்தா தாத்தா இருங்க தாத்தா, நாங்களும் உங்க கூட வரோங்க தாத்தா. நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் தாத்தா. ஆமா தாத்தா, நாங்களும் உங்க வண்டியில வரோம் தாத்தா, உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். எங்களையும் ஏத்திக்கோங்களா வண்டியில ப்ளீஸ் ப்ளீஸ் தாத்தா. சரிங்க பசங்களா, நீங்க இவ்வளவு கெஞ்சி கேட்கறதுனால நான் ஒத்துக்கிறேன். ஆனா பக்கத்து ஊர் வரைக்கும் தான். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ வண்டியில ஏறிக்கோங்க. தாத்தா தாத்தா நான் வரேன் தாத்தா, ஃபர்ஸ்ட் நான் தான் ஏறுவேன். ரோஜாக்கா பாத்தீங்களா, வெளிய இருந்து பார்க்க ரொம்ப சின்னதா இருந்துச்சு, உள்ள நிறையவே இடம் இருக்குதுங்க ரோஜாக்கா. ரோஜா தியா இருங்க நானும் வரேன், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. இந்த 2 மானை நம்பி நான் இந்த வண்டியில ஏற மாட்டேன். ஒருவேளை இந்த மான் ரொம்ப டயர்ட் ஆகி நின்னுடுச்சுன்னா நான் என்ன பண்றது? நான் இதை நம்பி ஏற மாட்டேன். சோ நான் வரவே இல்ல. சரிங்கம்மா, நாங்க போயிட்டு வரோம். நம்ம வானத்துல பறக்குறோம், ஜாலியா இருக்குது, சூப்பரா இருக்குது, ஸ்பீடா போகுது. இங்க பாருங்க தாத்தா வந்துட்டாரு, சாந்த தாத்தா வந்துட்டாரு, gift கொடுக்க போறாரு. வாங்க தாத்தா வாங்க. தாத்தா இங்க இருக்கிற பசங்களுக்கு தான் gift கொடுக்கணுமா? நாங்களே எடுத்துட்டு போய் தரோம். பசங்களா, அந்த மஞ்சள் வீட்டாண்டு இருக்கிற பொண்ணுக்கு ஏதோ இந்த gift கொடுக்கணும், அப்புறம் இந்த வீட்டுக்கு இந்த gift கொடுக்கணும், இந்த வீட்டுக்கு இந்த gift கொடுக்கணும். போய் கொடுத்துட்டு வாங்க. ஐ கொடுங்கக்கா, நான் கேட்ட மாதிரி தாத்தா உண்டியல் வாங்கிட்டு வந்துட்டாரா? நான் இதுல உண்டியல்ல காசு சேர்த்து வச்சு நான் ஒரு சைக்கிள் வாங்க போறேன்க்கா, தெரியுமா? சரி பாப்பா, இந்தாங்க உன்னோட gift வாங்கிக்கோங்க. ஹாய் குட்டீஸ், இந்தாங்க உங்களோட gift வாங்கிக்கோங்க.
போயிட்டு மயில கிஃப்ட் எடுக்க